ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டேக் குக் வியல் அண்ட் ஷேர் ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். டேக் குக் ஒன் ஷேர் நேம் ஸ்கூல் பீப்புள் லீடர் ஃபால் இன் லவ் வித் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட். வாங்க நம்ம இப்போ டேக் குக் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜங்குக்கு இருக்கான் இல்லையா, அவன் தான் நான் எனக்கு நியூ ஸ்கூல் போக போகிறேன், என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுறேன். ரீசன் என் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேறு ஸ்கூல் போகிறாங்க. ஆனால் என் விதியை பார்த்தீங்களா, எனக்கு இந்த ஸ்கூல் போவேணான்னு தோணுச்சு, ஆனால் அதே ஸ்கூலில் தான் என்னை ஜாயின் பண்ணி விட்டுருக்காங்க. ரீசன் இந்த ஸ்கூல் என் ஏரியாவிலே இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி படித்த ஸ்கூல்லாம் வேறு வேறு பிளேஸில் இருந்தது, அதான் வேறு வேறு ஏரியாவில். ஆனால் இந்த ஸ்கூல் என் ஏரியாலேயே இருக்குது, அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கேன். பின்னாடி அம்மாவும் வராங்க, அவங்க தான் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுறாங்களா. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது இந்த ஸ்கூலை பார்த்ததுமே. அப்போது கரெக்டாக ஒரு மிஸ்ஸும் வராங்க, அவங்கக்கிட்ட தான் நம்ம ஜங்குக்கோட அம்மா பேசிகிட்ருக்காங்க. அவங்க இருக்காங்க இல்லையா, ஜங்குக்கு அம்மாவோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் தான். ஸோ அதான் பார்த்ததும் பேசிகிட்ருக்காங்க. ஜங்குக்கில் அதை பற்றி சொல்கிறாங்க, இனிமேல் இந்த ஸ்கூல் தான் அப்படின்னு. நான் பார்த்துக்கிறேன் ஜங்குக்கை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளாஸ் தான் கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க கிளாஸே தான் நம்ம ஜங்குக்கும். ஸோ அம்மாவும் போயிடுறாங்களா. ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது ஜங்குக்கு. அண்ட் தென் வேறங்க கிளாஸ்க்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. போய் எல்லாத்திட்டையும் இன்ட்ரோ கொடுக்க சொல்கிறாங்களா. ஜங்குக்கு முழிச்சிட்டே நிற்கிறான். ஸோ மிஸ் இருக்காங்க இல்லையா, அவன் நர்வஸ் ஆகிறான்னு தெரியுது. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, சரி அவங்க எல்லாத்துக்கும் நான் ப்ளேஸ் சேஞ்ச் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களா. அண்ட் தென் இதுக்கு முன்னாடி ஹைட் வாய்ஸில் தான் உட்கார வச்சுருப்பாங்க. இப்போ ஜங்குக்கு இருக்கான் இல்லையா, அவன் என்ன ஹைட்டுன்னு தெரிலல. ஸோ அவனையும் அதே மாதிரி ஹைட் வாய்ஸில் உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு ஸோ ஹைட் வாய்ஸில் தான் நிற்க வைக்கிறாங்க. எல்லாத்தையும் ப்ரே பண்ணோம் இல்லையா மார்னிங்கில், அதுக்காக நிற்க வைக்கிறாங்க. அப்போ பார்த்தா நம்ம ஜங்குக் தான் ஹைட் வைஸ்லேயே செகண்டில் நின்றுட்டுருக்கான். ரொம்ப குட்டியாக இருக்கானா. ஸோ அவனுக்கே ஒரு மாதிரியா கூட இருக்குது. அண்ட் தென் ப்ரேயர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹைட் வாய்ஸ்லேயே உட்காரவும் வைக்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிஞ்சதும் எல்லாம் இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்களா. அப்போது பக்கத்தில் ஃபர்ஸ்ட்டாக குட்டியாக இருப்பான்ல, அவன் பேரும் ஜங்குக்காமா. அவன் இவன்கிட்ட கேட்குறவன் நேம் என்ன அப்படின்னு, இவனும் சொல்கிறான் என் நேமும் ஜங்குக் தான் அப்படின்னு. ரெண்டு பேர்த்துக்கும் ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா சேம் நேம் இல்லையா. அதனால காய்ஸ் இப்போது நம்ம ஜங்குக்கை நான் ஜங்குக்குன்னே கூப்பிடுறேன், அந்த இன்னொரு பையன் இருக்கான் இல்லையா, அவனை நான் ஜேன் கூப்பிடுறேன், ஓகேவா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் இந்த ஜே போனதுக்கப்புறம் ஜேவோட ஃப்ரெண்டாட்டிருக்கு, அவன் வந்து ஜங்குக்கை பார்த்து முறைச்சிட்டே ஒரு மாதிரி ரூடாக பேசுகிறான். நீ வரதுக்கு முன்னாடி ஜே என் கூட தான் இருந்தான், நாங்கள் ரெண்டு பேரும் டாம் அண்ட் ஜெரி மாதிரி இருந்தோம். ஆனால் நீ வந்து எங்கள் ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சுட்டல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கோவமாக பார்த்துட்ருக்கானா. என்னடா இது, வந்த உடனே வேலையை காட்டுறாங்க, நம்ம என்ன பண்ணோம், மஸ்தானே உட்கார சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாவமாக முடிஞ்சு வச்சுருக்கான். அந்த ஃபஸ்ட் டே இல்லையா, கிளாஸில் அவ்வளோ யாரும் வரமாட்டாங்கல்ல, அதுக்காக இந்த கிளாஸில் ஒரு லீடர் இருக்கான், அவன் தான் எழுந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறான். இங்கே பாருங்கள் எல்லாரும் அமைதியாக இருங்க, இல்லைனா இன்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா போகும், அதுக்கப்புறம் நீங்கள் மிஸ்கிட்ட அடி வாங்கினது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் நின்றுட்டுருக்கான். இப்போ ஹைட் வாய்ஸில் உட்காந்துருப்பாங்க இல்லையா, நம்ம ஜங்குக்கு ஃபர்ஸ்ட்டில் வந்து ஜே இருப்பான், ஜங்குக்கு இந்த சைடில் ரேன்னு ஒரு பையன் உட்காந்துருப்பான். அவன் நம்ம ரேன்னு வச்சுக்கலாம். அவன் தான் அடங்கவே மாட்டானா. ஸோ நம்ம லீடர் இருக்கார் இல்லையா, அவர் ரேவோட நேமை போட்டு பக்கத்தில் இன்ட்டு போட்டு வைக்கிறாரு. ரேக்கா ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது, யாராவான் அப்படின்னு பக்கத்தில் உட்காந்து கையை வாயில் வச்சுட்டு உட்காந்துருக்கானா. ஸோ நம்ம லீடர் வந்து குச்சி எடுத்து ஒரு அடி வச்சுட்டு என்ன பண்ணிகிட்ருக்க கிளாஸில் அப்படின்ற மாதிரி மிரட்டுறானா. காய்ஸ் நம்ம லீடர் வேறு யாரும் இல்லை, வி தான், ஓகேவா. இப்போ நம்ம வி இருக்கான் இல்லையா, எல்லாத்தையும் கவனிச்சிட்ருக்கான். அண்ட் தென் ஜங்குக்கு நியூ கிளாஸ் இல்லையா, அதனால ஜங்குக்கு பார்த்துட்டு அண்ட் தென் திரும்பிக்கிறான். யார் யார் பேசுகிறாங்களோ அவங்களோட நேம்லாம் எழுதி வச்சுட்டு. அண்ட் தென் இப்படியே கொஞ்சம் டேஸும் போதா, அப்புறம் இப்படியே 10th வந்துடுது. வேறு கிளாஸ் போகணும் இல்லையா, ஸோ அதே மாதிரியே வேறு கிளாஸும் போக வைக்கிறாங்க. இந்த டைமில் ஒரு நியூஸ் லீக் ஆகுது. அது என்னென்னா, நம்ம லீடர் இருக்காங்க இல்லையா, லீடரை 5 பேர் லவ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி. லீடர் பக்கத்தில் 2 பசங்க இருப்பாங்க, அவங்களையும் சேர்த்து லவ் பண்ணுறாங்களாமா. அதுக்காக மேலெல்லாம் நேம் எழுதி வைக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணவும் அவ்வளோதான் எல்லாத்தையும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி உட்கார வைக்கக்கூடாது, வேறு மாதிரி தான் உட்கார வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி உட்கார வச்சிடுறாங்களா. நம்ம ஜங்குக்கு இருக்கான் இல்லையா, அவன் இந்த டைம் சென்டருக்கு போயிடுறான். அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, என்னடா சென்டரில் உட்கார வச்சிட்டாங்களேன்னு. ஆனால் அதுக்கு இந்த சைடு பார்த்தா பி உட்காந்துருக்கான், அதாவது அந்த சைடு பெஞ்சில். ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே திரும்பி கப்புச்சுக்குன்னு அமைதியாக உட்காந்துக்கிறானா. வீல ஒரு ஸ்மைலோட ஜங்குக்கை பார்த்துட்ருக்கான்.
ஜங்குக் டக்குன்னு திரும்பிக்கிறான். அந்த நான் அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்களாட்ருக்கு சோசியல் ஆக்டிவிட்டீஸில். அதனால அசைன்மெண்ட்டும் பண்ணுறாங்களா. நம்ம ஜங்குக் இருக்கான்ல, அவனுக்கு டிராயிங்னா ரொம்பவே பிடிக்கும். ஸோ வரைஞ்சு அப்படியே வித்தியாசமாக ப்ளூ கலரில் ஃபுல்லாக ப்ளூ கலரில் இது பண்ணிகிட்ருக்கான். மற்றவங்க பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மூடி அவனோட டேபிள் கடியில் வச்சிடுறான். அண்ட் தென் இப்படியே அந்த ஈவினிங் ஆகுது. நம்ம ஜங்குக்கோட அசைன்மெண்ட் இருக்கு இல்லையா, இதை யாரோ எடுக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போது அந்த ஜங்குக்கோட அசைன்மெண்ட்டை எடுத்தாங்க இல்லையா, அவங்க வந்து மிஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஜங்குக் என்னோட அசைன்மெண்ட்டை திருடி பண்ணுறான் அப்படின்னு. அவ்வளோதான், ஜங்குக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகிடுது. நான் எப்போ அப்படி பண்ணேன், இது என்னோட அசைன்மெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் மிஸ்ஸும் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்களா. மிஸ் இது வந்து என்னோட அசைன்மெண்ட் தான். ஆக்சுவலி அவங்க பண்ணியிருக்காங்க இல்லையா, அது வந்து என்னோட பார்த்து பண்ணியிருக்காங்களா என்னன்னுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் அவங்கள்ட்ட ஒரு நிமிஷம் காட்ட சொல்லுங்கள் ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி கேட்குறேனா. அவங்க காட்டுறாங்க. ஆனால் அவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரில எப்படின்னு அந்த பர்சனுக்கு. அதான் அது வேறு யாரும் இல்லை, நம்ம இருக்கான் இல்லையா, அவனை ஒன் சைடாக லவ் பண்ண ஒரு பர்சன் தான். அவனுக்கு என்ன காட்டுனா, ஜங்குக்கை வந்து பார்த்துருப்பான். ஸோ ஜங்குக்கும் ஷையாகி திரும்பியிருப்பான்ல, அதை இவன் நோட் பண்ணியிருப்பான். அதனால தான் இந்த வேலையை அவன் பார்த்து வச்சுருக்கான். அவனுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணவும் தெரியல. ஸோ இப்போ நம்ம ஜங்குக் இருக்கான் இல்லையா, அவன் தான் எல்லாத்துக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இது வந்து ஒரு ப்ளூ வேர்ல்டு. இந்த வேர்ல்டு வந்து நம்ம நேச்சராக இருக்கிறது, அதான் நேச்சராக நமக்கு கொடுத்தது. இதில் எல்லாமே அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சோ அப்படி இருக்கும். இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கே, இது எப்படி தெரியுமா? இதை நம்ம இந்த மிரர் வழியாக பார்க்கலாம். அந்த சைடும் மிரர் இருக்குது. அந்த சைட்லேருந்து நேச்சர் வேர்ல்டை பார்க்கலாம். நம்ம பிளேஸில் இருக்கு இல்லையா நேச்சர் வேர்ல்டு, இந்த மிரர் வேர்ல்ட்லேருந்து அந்த வேர்ல்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டாக காமிக்கிறான். அந்த இடத்துல என்னென்னா, நம்ம மனுஷங்களாம் செயற்கையாக உருவாக்குனது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. இந்த சைடு நேச்சராக உருவாக்குனது இருக்குது. ஸோ இதுதான் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறானா. இந்த அசைன்மெண்ட் மிஸ்ஸுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஓ! இவ்வளோ சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறியே, அப்போ நீ தான் இதை பண்ணியிருப்ப அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த பர்சன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி ஜங்குக் கேட்குறாங்களா. இல்லை வேணாம் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கல. நம்ம தேயாங் இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஜங்குக்கை இன்னும் லைட்டாக பிடிக்க ஆரம்பிக்குது. ஐ மீன் ஃப்ரெண்ட்லியாக தான் பிடிக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஜங்குக்கை பார்த்துட்டே இருக்கான். அண்ட் தென் ஜங்குக் பக்கத்தில் வந்து, உன்னோட அசைன்மெண்ட்டில் ஒரு திருத்தம் இருக்குது அப்படின்றானா. ஜங்குக் மேலே பார்த்து என்ன அப்படின்னு கேட்குறான். அந்த இடத்துல ஒரு நான் செயற்கையாக உருவாக்குனதுன்னு சொல்லிட்டு அந்த இருக்கு இல்லையா, அதில் வந்து குட்டியாக ஒரு ஷிப் இருக்குது. அதில் மோட்டரில் ரன் பண்ணுற மாதிரி இருக்கா. ஆனால் அதில் வீல் வந்து சரியா இல்லையாம்மா. ஸோ அதை அடைச்சி அழகாக ட்ரா பண்ணி கொடுத்துட்டு போகிறான். ஜங்குக் பார்க்குறான். இதை அந்த பர்சன் இருக்காங்க இல்லையா, அவங்களும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு லைட்டாக கோவமாக இருக்குது. அண்ட் தென் இப்போது நம்ம ஜங்குக் ஒரு பெஞ்சில் இருக்கான் இல்லையா, அதில் ஒரு பையன் செம்மையாக க்ளோஸாக ஃப்ரெண்ட் ஆக்கிடுறான். ஜங்குக்கும் அவனை பிடிச்சிருது, அவனுக்கும் ஜங்குக்கு பிடிச்சிருது. 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி ஆயிடுறாங்க. அவன் இன்ட்ரோ பண்ணிக்கிறான். என்னோட நேம் வந்து நான் அப்படின்னு. ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பான் போல், அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். ஜங்குக் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு, ஹே உங்கள் வீட்டில் செய்கிற இந்த சாப்பாடு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்றானா. ஸோ இதனால் நானுக்கும் வித்தியாசமாக இருக்கா. அவனும் அவனோட சாப்பாடை கொடுக்குறான். 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்காங்க. இதையும் நம்ம நோட் பண்ணுறான். நம்ம ஜங்குக் போக போக எல்லாத்துக்கூடயும் அழகாக அட்டாச் ஆக ஆரம்பிச்சிடுறான். இப்போ நம்ம வியோட கேங்கில் ஒரு 3 பசங்க இருப்பாங்க இல்லையா, அதில் ஒரு பர்சன் இருக்கான். அவன் வந்து ஜங்குக் கிட்ட வந்து வம்பிழுத்துட்ருக்கான். சும்மா ஜாலியாக ஃபன்னாக தான் வம்பிழுத்துட்ருக்கான். இதை நம்ம பார்த்துட்டு முறைச்சிட்ருக்கானா. ஸோ இப்போது ஜங்குக்கும் அந்த நம்ம வியோட ஃப்ரெண்டும் க்ளோஸ் ஆகிடுறாங்க அவங்களுமே. 2 பேரும் அடிச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்களா. அப்போ ஜங்குக் இருக்கான்ல, இந்தா நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஊட்டி விடுறானா. அவனும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டானா. அப்போது நம்ம ஜங்குக்கில் அவனோட ஷோல்டரில் இப்படி கையை போட்டு சும்மா வம்பிழுத்து விளையாடிட்டு இருக்கான். இது நம்ம ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. இவனுங்க 2 பேரும் என்ன பண்ணுறானுங்க அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நம்ம ஜங்குக் எல்லாத்துக்கூடயும் க்ளோஸ் ஆனது பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, எல்லாத்துக்கூடயும் அட்டாச் ஆகுறானேன்னு. ஆனால் இந்த டைம் சுத்தமாக பிடிக்கல. ஸோ இப்போ நம்ம வியோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் வந்து சொல்கிறான், டேய் ஜங்குக் வந்து செம்ம கேரக்டர் தெரியுமா, எல்லாத்துட்டையும் நல்லா பழகுறான், பாசமாக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஓ அது எனக்கு தெரியுது, ஆனால் என்ன ஓடிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறானா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறேனா. சரி அதோட இருந்தால் சரி தான் அப்படின்றான். ஸோ இப்போது எலெக்ஷனும் வருதா. அந்த டைமில் நம்ம வந்து ஸ்கூல் பீப்புள் லீடராகவே ஆகிடுறான். கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குமா. ஸ்கூல்லையும் ஃபுல்லாக கவனிக்கணும், அண்ட் தென் கிளாஸையும் கவனிக்கணும். ஏன்னா கிளாஸ்லேயும் அவன் தானே லீடர். ஸோ இப்போது கிளாஸில் வந்து குரூப் பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஜங்குக் வந்து வியோட குரூப்புக்கு போக வேண்டியதாக இருக்குது. யார் யாருன்னா
வியோட அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டு ஜங்குக்கு, அப்புறம் பப்ளியா ஒரு பையன், அண்ட் தென் கண்ணாடி போட்ட ஒரு பையன். மொத்தம் எங்கள் குரூப்பில் 5 பேர் இருக்காங்க. அண்ட் தென் சேம் அதே மாதிரியே மற்ற மற்ற குரூப்லேயும் பிரிக்கிறாங்களா, அதில் அந்த வியை லவ் பண்ணியிருப்பான்ல அந்த பையன் வந்து அவனுக்கு சரி காண்டாது. அவன் ஜங்கோ கிட்ட வந்து ஸ்ட்ரைட்டாக கேட்குறான், நம்ம குரூப் சேஞ்ச் பண்ணிக்கலாமா, நீ ஏன் குரூப் வந்துரு, நான் உன் குரூப் வந்துடுறான் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜங்குக்குமே அமைதியாக ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி, நம்ம ஜங்குக்குமே வி குரூப்பில் இருக்கிறது அவ்வளோ பிடிக்கல, அதனால தான் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. ஜங்குக்கு அழுகையே வந்துடுது. ஏன்னா இந்த குரூப் எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அழுதுட்டு இருக்கும்போது தான் அந்த பையன் வந்து கேட்டிருப்பான், அதான் வி ஒன் சைடாக லவ் பண்ண பையன். ஸோ அதனால ஜங்குக்குமே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பானே. அதுக்கப்புறம் இப்போ வி இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஜங்கு கிட்ட என்ன அசைன்மெண்ட்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறானா. அது வந்து நான் முடிச்சிட்டேன் அப்படின்றான். சரி, ஒழுங்கா வந்து சப்மிட் பண்ணிட்டு போ அப்படின்னு வி சொல்கிறானா. நம்ம ஜங்குக்கு இதை கேட்டு இன்னும் அழுக வந்தது. என்னடா நம்ம அழுகுறோம், அது கூட கண்டுக்காம அசைன்மெண்ட் வேணும்னு கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கானா. அண்ட் தென் அதான் அந்த ஒன் சைடாக லவ் பண்ண பையன் இருக்கான்ல, அவன் வந்து வி கிட்ட நான் இனி உன் குரூப்பில் இருக்கேன், ஜங்குக்கு வந்து அந்த குரூப் போகிறானா என்கிட்ட சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இது விக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அந்த பர்சன் வந்து வி லவ் பண்ணுறது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ ஸ்ட்ரைட்டாக போய் மிஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சிடுறான். மிஸ், நீங்கள் என்ன சொன்னீங்க, ஜங்குக்கு என் குரூப்பில் தானே போட்டிங்க, இந்த ஜங்குக்கு வந்து வேறு குரூப் போகிறேன்றான் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிடுறானா. ஸோ மிஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக ஜங்கு கிட்ட வந்து, இங்கே பாருங்கள், நான் யார் யார் எந்தெந்த குரூப்பில் பிரித்து விட்டேனோ அவங்கவுங்க அந்த குரூப்பில் தான் இருக்கணும், மீறி போனீங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்களா. ஸோ ஜங்குக்கு வேறு வழியே இல்லை. ஸோ என்ன பண்ணுற, ஒரு மாதிரி டல்லாகிட்டு அப்படியே வேறு வழி இல்லாமல் அந்த குரூப்புக்கு தான் வரான். ஸோ அங்கே 5 பேர் இருக்காங்களா, ரவுண்டாக உட்காந்துருக்காங்க. பட் ஜங்குக்கு மட்டும் வேலைக்கு போய் உட்காந்துருக்கானா. வி திட்டுறான், நாங்கள் உன்னை ஏதாவது பண்ணிட போகிறோமா, ஏன் அவ்வளோ தூரம் போய் உட்காந்துருக்கா, ஒழுங்கா முன்னாடி வா அப்படின்னு கூப்பிடுறானா. ஸோ ஜங்குக்குமே பயந்துட்டு அப்படியே முன்னாடி போகிறான். இங்கே பாரு ஜங்கு, நான் ஸ்கூல் பீப்புள் லீடராகவும் இருக்கேன், கிளாஸ் லீடராகவும் இருக்கேன். இப்போ மிஸ்ஸு கிளாஸில் இல்லை, ஸோ நான் தான் கிளாஸை பார்த்துக்கணும். நீ என்ன பண்ணுற, நம்ம குரூப்பை பார்த்துக்கோ ஓகேவா அப்படின்றான். ஜங்குக்கு அமைதியாக ஊன் மட்டும் தலையாடுறானா. என்ன அப்படின்னு கேட்குறான். சரி அப்படின்னு சொல்கிறான். நீ கிளாஸை போய் பார்த்துக்க போயிடுறான். வியுமே நம்ம ஜங்குக்கு இருக்கான் இல்லையா, குரூப்பில் உட்காந்துருக்கான். மற்ற பசங்கள்லாம் அதில் அதான் நம்ம ஜங்கு கூட ஆல்ரெடி வியோட ஃப்ரெண்டு ஒருத்தன் பழகிருப்பான்ல, பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவன் இருக்கனால ஜங்கு கொஞ்சம் ஓகேவா இருக்கு. இந்த பசங்க கிட்டலாம் இப்போ தான் பழகுறான் ஜங்குக்கு. ஸோ அதனால் ஆக்வர்டாக இருக்கா. அவங்களாம் நல்லா பேசுகிறாங்க. நம்ம வியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் சொல்கிறான், இங்கே பாரு ஜங்கு, உனக்கு பயமாக இருக்கா, ஃபீல் பண்ணாத, நாங்கள் இருக்கோம், நம்மலாம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அப்படின்றா. அண்ட் தென் கண்ணாடி போட்ட பையன் இருக்கான்ல, அவன் சொல்கிறான், உனக்கு ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளு, நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்றானா. அண்ட் தென் அந்த பப்ளி பாய் இருக்கான்ல, அவன் சொல்கிறான், உன்னை யாராவது கஷ்டப்படுத்துனாங்க, உனக்கு ஏதாவதுனா என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அவங்கள அப்படின்றானா. ஜங்குக்கு லைட்டாக இப்போ தான் ஸ்மைல் வருது. ஏதோ அவங்கள அப்படியே ஃபேமிலி மாதிரியே நினைக்க ஆரம்பிக்கிறான். அந்த இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களா, கரெக்டாக அந்த இடத்துல வி வரம் கப்பிச்சு பண்ண அமைதியாக்கிடுறாங்க. அந்த மிஸ்ஸும் வந்துடுறாங்களா, இவங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காங்க. இதை நம்ம வி பார்க்குறான். என்னடா நடக்குதுங்க, இவங்க எல்லாரும் ஜங்கு கூட இவ்வளோ க்ளோஸாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஏதோ ஒன்று, ஜங்கு ஹாப்பியாக இருந்தால் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பில் தான் இவன் இருக்கானா. அந்த ஸ்கூலுமே முடியுது, நம்ம ஜங்குக்கு வீடு தான் பக்கத்தில் இருக்காச்சு. ஸோ போயிடுறானா. அண்ட் தென் இப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. இங்கே நம்ம கிளாஸில் இருக்க எல்லாத்துக்குமே ஜங்குக்கு வீடு இங்கே தான் இருக்குது அப்படின்றது தெரியும். இப்போ அந்த பப்ளி பாய் இருக்கான் இல்லையா, அவன் ஈவினிங் டைம் ஜங்குக்கு வீட்டுக்கு வரான். ஜங்குக்கு வீட்டில் ஒரு கடை மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே ஜங்குக்கோட ஆன்ட்டி தான் இருக்காங்க. அவங்கள ஜங்குக், உன்னை யாரோ கூப்பிட்றாங்க அப்படின்னு ஒரு மாதிரி கோவமாக ரூடாக பேசிகிட்டு இருக்காங்களா. யார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்க்குறான். பார்த்தா அந்த பப்ளி பாய் தான் நின்றுட்டுருக்கானா. ஹே, உன்னோட நோட்ஸ் எனக்கு கொடுக்குறியா, நான் எழுத மறந்துட்டேன், அது எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறான். தோ வெயிட் பண்ண, கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரான்னு சொல்லிட்டு உள்ளே போய் நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். ஸோ அவனுமே பேசிட்டு அங்கேருந்து போயிடுறானா. அவன் போனதுக்கப்புறம் ஜங்குக்கோட ஆன்ட்டி பயங்கரமாக பிடிச்சி திட்டுறாங்க. எதுக்கு இந்த மாதிரி பசங்கள்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு வர, ஸ்கூல்னா ஸ்கூலோடு இருக்கணும், வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படின்னு மிரட்டுறாங்களா. ஜங்குக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகிடுது. அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லலான்னு போகிறான். அப்பா கண்டுக்கவே மாட்டுறாரு. ஸோ அடுத்த நாள் டல்லாக தான் ஸ்கூலுக்கு போகிறானா. அப்போது வி 5 பேர் லவ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதில் ஒரு பர்சன் வராங்க, இன்னொரு பர்சன் ஜேகே கூட வி க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு, ஜேகே கூட க்ளோஸ் ஆனால் வி கூட எப்படியாவது க்ளோஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட பேசுகிறதுக்காக தான் அவன் வரான். நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்றனா. என்ன, நான் அசைன்மெண்ட் பண்ணோம், உன் வீட்டில் வந்து பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான்.
"என் வீட்டுக்கா? அண்ணா நீ தான் வேற குரூப் ஆச்சே! ஆனா ஏன் என் வீட்டுக்கு வரேன்னு கேட்குறானா?" "இல்ல சும்மா தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்" அப்படின்ற மாரி சொல்றான். ஸோ ஃப்ரெண்ட்ஸுன்னோனயே ஜேகேவுமே ஓகே அப்படின்றானா. அண்ட் தென் நெக்ஸ்ட் சண்டே வருது. வி இப்போ அந்த புதுசா வந்து பேசின பெர்சன் இவங்கெல்லாம் ஒண்ணா உட்காந்து படிச்சிட்ருக்காங்க. அந்த வீட்டுக்கு அன்எக்ஸ்பெக்டடா அதான் ஃபர்ஸ்ட் டே ஜேகேவோட அசைன்மெண்ட்ட திருடியிருப்பான் இல்லையா? அவனுமே வீட்டுக்கு வரான். "நானுமே இவன் கூட சேர்ந்து அசைன்மெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்கெல்லாம் பண்ணிட்டுருக்கும்போதே என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்றானா. யாருன்னு கேட்குறான். அந்த ஃபர்ஸ்ட் டைமு இவன் உள்ள என்ட்ரி ஆனதுக்கப்புறம் ஒருத்தன் வந்து ஜங்குக்க மிரட்டியிருப்பான் இல்லையா? நானும் ஜேவும் டாம் அண்ட் ஜெர்ரி மாரி இருந்தோம். ஆனா நீ எங்கள பிரிச்சுட்டல்ல அப்படின்ற மாரி கேட்டிருப்பான் இல்லையா? அவன் கால் பண்ணுறான். அவனே தான். ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து அவன் வீட்டுக்கு போகணுமாமா. அதுக்காக பிளான் பண்ணுறாங்க. அந்த இடத்துல கரெக்ட்டா நம்ம ஜங்குக்கோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நானும் வந்துடுறான். ஸோ ஜங்குக்கு இப்போ ஓகேவா இருக்கு. தென் இவங்க எல்லாம் சேர்ந்து அவனோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. அதான் அந்த டாம் அண்ட் ஜெர்ரி பையன் இருக்கான் இல்லையா? அவனோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே போனா எல்லாரும் அசைன்மெண்ட் பண்ணுறாங்களா என்னன்னே தெரில. உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இதுக்கப்புறம் வாங்க நம்மலாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாரி கூப்பிடுறாங்களா. ஜங்குக்கு விருப்பமே கிடையாது. பட் இருந்தாலும் கம்பல் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. அந்த இவங்கலாம் மட்டும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்களா. ஸோ ஜங்குக்கிட்ட நல்லா பேசுறதுக்கு வேற எதுக்கு வியோட க்ளோஸ் ஆகணும். அதுக்காக ஜங்குக்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா நம்ம நான் மட்டும் அப்படி இல்ல. ஸோ ஜங்கு கூட தான் இருக்கான். நம்ம ஜங்குக்கும் நான் ரொம்பவே பிடிக்கும். பெஸ்ட் ஃப்ரெண்டா. அண்ட் தென் இப்படியே கொஞ்சம் இயர்ஸ் போகுது. எக்ஸாம்ஸும் நல்லா பண்ணுறாங்க. இப்போது எக்ஸாம் போயிட்டுருக்கு. ஃபைனல் எக்ஸாமாட்டிருக்கு. அந்த டைமில் நம்ம வி இருக்கான் இல்லையா? அவன் வேகமாக எக்ஸாம்ஸ்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டான். அதனால மிஸ்ஸுக்கும் ஏதோ ஒரு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு, "வி நீ கிளாஸை பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. "ஓகே மேம்" அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிளாஸை பார்த்துட்ருக்கான். ஜங்குக்குள்ள அவனும் எழுதி முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இப்படி பார்த்துட்ருக்கானா. அப்போ வி தான் கிராஸ் பண்ணி போகிறான். அப்படியே 2 பேரும் கண்ணாலேயே பார்த்துக்கிறாங்களா. அந்த இப்படியே அந்த எக்ஸாம்ஸும் முடியிற 12த்தும் வந்துடுறாங்க. 12த் வந்துட்டாங்க இல்லையா? இந்த டைம் எல்லாத்தையும் ஹைட் வைஸாக தான் உட்கார வைக்கிறாங்க. ஸோ நம்ம ஜேவும் ஜங்குக்கும் மறுபடியும் ஒன்றாகிடுறாங்க. பட் நம்ம ஜங்குக் நானை விடலாம் கிடையாது. அவன் கூடயும் இருப்பான். மற்ற டைமில் ஜே கூடயும் இருப்பானா. ஸோ இப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. நம்ம வி இருக்கான் இல்லையா? குரூப் மட்டும் தானே மாறவா போகுது. சேம் அதே குரூப் தான். ஒரு டைம் நம்ம ஜங்குக் இருக்கான் இல்லையா? அவன் ஏன் எல்லாம் இப்படி நம்மக்கிட்ட நடந்துக்கிறாங்க அவனுக்கே புரியுது. மற்ற கேங் அதான் அந்த வியை லவ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதில் இன்னும் சிலர் வந்துட்டு ஒரு மாதிரி ஹார்ஷாக நடந்துக்கிறாங்க நம்ம ஜங்குக் கிட்ட. ஒரு மாதிரி சேடாக இந்த சைடு நின்றுட்டு ஒரு மாதிரி யோசிச்சு பார்த்துட்ருக்கான் கன்னத்தில் கை வச்சுட்டு. சேம் நம்ம வியுமே இந்த சைடு நின்றுட்டுருக்கான். நமக்கு ஏன் ஜங்குக்கை பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே யோசிச்சு பார்த்து நின்றுட்டுருக்கான். அந்த இடத்துல ஒரு பெர்சன் வந்துட்டு வேணும்னே ஜங்குக்க வந்து இடிக்கிறாங்க. அப்படியே போய் வி மேலே விழுந்துடுறானா. ஸோ இதை அப்படியே அங்கே இருக்க எல்லாரும் பார்த்துடுறாங்க. அந்த இடித்த பையன் வேகமாக ஓடி போய் அந்த 5 பேர் இருக்காங்க இல்லையா? அவங்கக்கிட்ட சொல்லி பற்ற வைக்கிறான். இந்த மாதிரி ஜங்குக்கு வேணும்னே போய் வி மேலே விழுந்துட்டான் அப்படின்னு. ஸோ நம்ம ஜங்குக்கும் இங்கே பதட்டமாகுது. வில ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறான். ரீசன் நம்ம விக்கு ஹார்ட் பீட்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா ஜங்குக்கு இப்படி விழுந்துட்டான் இல்லையா? அதனால அவன் அந்த மாதிரி அதான் ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும்னு தான் போயிருப்பான். ஆனால் ஜேகே வந்து தப்பாக நினச்சிக்கிறான். நம்ம இப்படி விழுந்தது அவனுக்கு ஆக்வர்டாக இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நர்வஸ்லேருந்து உட்கார்றான். அந்த 5 பேரும் ஜங்குக்க மிரட்டுறாங்க. "என்ன உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா வி மேலே போய் அப்படி விழுந்திருப்ப?" அப்படின்னு கேட்குறாங்களா. "இல்லை நான் வேணும்லாம் விழ கிடையாது. தெரியாம தான்" அப்படின்ற மாதிரி யாரோ தள்ளி விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அவங்களுக்கு டென்ஷன் ஆகுது. அண்ட் தென் நம்ம ஜங்குக் இருக்கான் இல்லையா? அவனோட பிரதர் இதே ஸ்கூல் தான் ஜாயின் பண்ணியிருக்கான். ஸோ அவனை பார்க்கறதுக்காக போகிறான். நம்ம ஜங்குக் கூட தான் அவனும் உட்காந்து சாப்பிட்றான் மதியானம். ஸோ இதை நம்ம வியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா? அதான் ஜங்குக் கூட ஃப்ரெண்டாக இருப்பான்ல க்ளோஸாக. அவன் வந்துட்டு வேணும்னே நம்ம ஜங்குக்கோட பிரதரை வம்பிழுத்துட்ருக்கான். அவன் இல்லை ஆனா இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறானா. ஜேகேல டேய் அதை குடுடா அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் மூடியை கேட்குறானா. அவன் கொடுக்க மாட்றான். எடுத்துகிட்டு ஓடுறான் எல்லா சைடும். இவனும் பின்னாடியே துரத்திட்டு போகிறானா. அந்த டைம் கரெக்டாக வி பார்க்குறான் என்ன நடக்குதுங்க அப்படின்னு. ஸோ வேகமாக வியோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா? அவனோட வந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறானா. இல்லை நாங்கள் 2 பேர் சும்மா விளையாடிட்ருக்கோம் அப்படின்றானா. திரும்பி பார்த்துட்டு விளாட்றீங்களா அப்படின்னு கேட்குறானா. அதுக்கு ஜங்குக்குள்ள இல்லை இல்லை அவன் என் பிரதரோட மூடி எடுத்துகிட்டு போயிட்டான். அதை கொடுக்க மாட்றான் அப்படின்றானா. சரி இருன்னு சொல்லிட்டு திரும்பி மூடியை கொடு அப்படின்னு கையை கட்டுறானா. அவன் அப்படியே பயந்து கொடுத்துட்றான். அந்த ஜங்குக்கிட்ட போ அப்படின்றானா. ஸோ ஜங்குக்குமே வாங்கிட்டு போயிடுறான். ஜங்குக்கு கன்ஃப்யூஸ் ஆகுது. இவன் நம்மக்கிட்ட நல்லவனா நடந்துக்க ட்ரை பண்ணுறானா இல்லை இவன் நல்லவன் தானா?
நம்மக்கிட்ட இது வரைக்கும் ஹார்ஷாக நடந்துக்கிட்டது இல்ல. ஆனா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அத அப்படியே ஒண்ணுமே நெனச்சுக்கல. அவன் கேஷுவலா எடுத்துட்டு போயிடுறான். ஜல்லி நம்ம ஜங்குக்கு லவ் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டே கிடையாது. வீக்கு மட்டும்தான் லைட்டா ஜங்குக்க பார்க்க பார்க்க க்ரஷ் வர ஆரம்பிக்குது. பட் வி இல்ல, இது இப்படி நம்ம நினைக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஷிப்பா மாத்தணும். வேற லவ்வெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, வி என்ன பண்றான், நம்ம ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா? அதான் வியோட ஃப்ரெண்டு க்ளோஸா நடந்துப்பான்ல, வியோ ஜேகே வம்பிழுக்கிறது, ஜேகே கிட்டேருந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு சாப்பிடுறது, அந்த மாதிரியே பண்றானா, அத நம்ம நோட் பண்ணிட்டு, நம்மளும் இத பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். இந்த டைம் பெஞ்ச் வந்து சேஞ்ச் பண்றாங்க மறுபடியும். இப்ப எப்படின்னா, வியோட பக்கத்துல ஜங்குக் வர மாரி இருக்கா. ஸோ சேம். அப்படிதான் வரான். இந்த டைமு ஜங்குக் கிட்ட அந்த அதான் ஃபர்ஸ்ட் டைம் மாத்தி வச்சிருப்பான் இல்லையா? அவனோட அசைன்மெண்ட்ட திருடியிருப்பான்ல. அவன் வந்து ஜங்குக் கிட்ட கேட்குறான். "நீ வேணா உன் ஃப்ரெண்டு பக்கத்துல போய் உட்காந்துக்கிறியா? நான் இந்த சைடு உட்காந்துக்கிறேன்." அப்படின்ற மாரி கேட்குறான். அப்ப ஜங்குக் கேஷுவலா ஓகே அப்படின்ற மாரி சொல்லியிருப்பான். ஸோ ஜங்குக் அந்த சைடு போய் உட்காரவும், இந்த அசைன்மெண்ட் திருடின பெர்சன் இருக்கான் இல்லையா? அவன் வந்து இந்த சைடு உட்கார்றானா, வீக்கு கடுப்பாகிடுது. ஸோ அவன் என்ன பண்ணுறான், ஏன்ச்சா அந்த சைடு போய் உட்காந்துக்கிறானா. நம்ம ஜங்குக் நோட் பண்ணிட்டு விட்டுறான். சரி அவனுக்கும் பிடிக்கலையாட்ருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல இன்னொரு பர்சன் வந்து உட்கார்றானா. இதனால அந்த அசைன்மெண்ட் திருடின பர்சனுக்கு ஒரு மாதிரி கடுப்பாகிடுது. ஏன் நம்மக்கிட்ட க்ளோஸாக வந்து வரமாட்றான், ஏன் நம்மளை அவாய்ட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இருக்கா. ஸோ நம்ம வி கம்முன்னு இருப்பான். ஸ்ட்ரெயிட்டாக மிஸ்ஸுக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுறான், ஜங்குக் இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு. ஸோ மிஸ்ஸு மறுபடியும் வந்துட்டு அவ்வளோதான், ஜங்குக்கை பிடிச்சி திட்டுறாங்க. மறுபடியும் ஜங்குக் பழையபடி அந்த பிளேஸ்க்கே வந்துடுறானா. விக்கு சந்தோஷமாகிடுது. ஸோ மறுபடியும் ஜங்குக் பக்கத்துலேயே வந்து உட்காந்துக்கிறானா. நம்ம ஜங்குக்கில் நீ ஏன் போய் மிஸ்கிட்ட போட்டு கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி கேட்குறானா. நீ பண்ணுறது தப்பு, உனக்கு என்ன ப்ளேஸ் கொடுத்துருக்காங்களோ அங்கே தானே நீ போய் உட்காரணும், ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வி தான் ஜங்குக்கை திட்டிகிட்டு இருக்கான். அண்ட் தென் இன்னொரு பர்சன் இருக்காங்க புதுசாக. விக்கு 3 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அதில் இன்னொரு பர்சன் இருக்காங்க. அவங்க ஜங்குக்கை பார்த்து, ஹே ஜங்குக் எனக்கும் கூட கொஞ்சம் அப்படின்ற மாதிரி ஸ்நாக்ஸை கேட்குறானா. ஸோ ஜங்குக்குமே கொடுக்குறான். அவன் சாப்பிட்டுட்டு, தேங்க்ஸ்ப்பா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றானா. வீக் அப்படியே திரும்பி மூஞ்சி சின்னதாக போகுது, திரும்பி பார்த்துட்டு அப்படியே மறைச்சிட்டு இருக்கானா. ஜங்குக்கோட டெஸ்க் மேட் ஒருத்தன் அவன் பக்கத்தில் வந்து, வா நம்ம கடைக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுறானா. ஸோ ஜங்குக்குமே கடைக்கு தான் போகிறான். பின்னாடியே நம்ம வி, அப்புறம் வியோட அந்த ஃப்ரெண்டு இவனுங்கெல்லாம் வந்துடுறானுங்க. ஜங்குக் வாங்கி திரும்புகிற அடுத்த செகண்டே எல்லா ஸ்நாக்ஸும் பறந்துடுதா. ஜங்குக் பார்க்குறான், என்ன பண்ணுறீங்க எல்லாம் அப்படின்னு கேட்குறானா. இதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம வி தான், அவன் தான் வேணுன்னே பிடுங்கியிருப்பான். ஏன்னா ஜங்குக்கை லவ் பண்ணிடக்கூடாது, ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கணும், அதுக்காக இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் அறியாமலே அதை பண்ணிகிட்டு இருக்கான். ஜங்குக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அதை விட ஜங்குக்கோட டெஸ்மேட் இருக்கான் இல்லையா, அவன் இதை பார்த்துட்டு போய் அப்படியே அந்த திருடின பையன்கிட்ட சொல்லி வச்சிடுறான். ஜங்கு கூட இப்படி அவன் க்ளோஸாக இருக்கான், இது வரைக்கும் யார்கிட்டையும் இப்படி நடந்துக்கிட்டது இல்லைல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிடுறான். ஸோ இதை வாட்ச் பண்ணியாகணும்னு சொல்லிட்டு அவனுங்களும் வாட்ச் பண்ணுறானுங்க. பக்கத்தில் தானே வியும் ஜேகே உட்காந்துருப்பாங்க. ஸோ வி வந்து ஏதோ ஸ்நாக்ஸ் எடுத்து வைக்கிறான். அதை அவன் அவன் கேட்க கூட இல்லை, வி பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்டுறானா. ஜங்குக்கோ அது எதுக்கு எனக்கு கேட்காமலே எடுத்து சாப்பிட்டேன் அப்படின்னு. ஏன் முன்னாடி இருந்துச்சே எடுத்து சாப்பிட்டேன், அப்போ யார் முன்னாடி வச்சுருந்தாலும் எடுத்து சாப்பிட்ருவியான்னு கேட்குறானா. இல்லை நீ வச்சா மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறானா. ஜங்குக்கே இங்கே ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கா. ஸோ இதெல்லாம் அந்த பசங்க கேட்டால் அவனுங்களுக்கு இன்னும் இரிட்டேட் ஆகுது. ஜங்குக்கு ஒன்றுமே புரியல, அவன் என்னதான் என்கிட்ட சொல்ல வரான் அப்படின்னு. இவன் நம்மக்கிட்ட ஸ்நாக்ஸ் பிடுங்கி திங்கிறதுக்கு வழி பார்க்குறானோ அப்படின்ற மாதிரி இருக்கா. அண்ட் தென் ஜங்குக்கு முன்னாடி சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பானுங்கள்ல, அவனுங்க வந்துட்டு ஜங்குக்கு தண்ணி கொடு அப்படின்னு கேட்குறானுங்களா. அவன் இல்லை, ஜங்குக்குள்ள வாட்டர் பாட்டிலில் மேலே முடியல ஓட்டை போட்டு அப்படி குடிச்சிட்ருக்கான். எனக்கும் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்கானுங்களா. ஸோ ஜங்குக்கு அதை அடித்து விளையாடிட்டுருக்கான் எல்லோரும் மேலேயும். இதை பார்த்துட்டு வீக்குக்கு அடுப்பாகுது, இவன் ஏன் எல்லாத்துக்கூடயும் இப்படி க்ளோஸாக இருக்கான், இவன்லாம் இப்படி இருக்கக்கூடாது. அடைச்ச ஏன் மைண்ட் ஏன் இப்படி போகுது, இல்லை அப்போல்லாம் யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் ஆகிறான். அண்ட் தென் இவங்க ஸ்கூலில் ஏதோ ஒரு செலிப்ரேஷன் மாதிரி போகுது. அதில் 4 டீம் பிரிக்கிறாங்க, ரெட் ப்ளூ க்ரீன் எல்லோ அப்படின்னு. ஒட்டுமொத்த ஸ்கூலையும் பிரிக்கிறாங்களா. நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, அவன் ரெட் டீமு, பி வந்து ப்ளூ டீமு. இதில் அந்த ஒரு பர்சன் இருக்கான்ல, அதான் ஜங்குக்கோட அதை திருடினாலே அவனுமே ஜங்குக்கோட டீம் தான். இப்போ அப்படியே மற்ற கிளாஸ் இருக்கு இல்லையா, அதில் இன்னொரு கிளாஸ் லீடர் பையன் இருக்கான், அவனும் ரெட் டீமு, நம்ம ஜங்கு கூட தான். சரி அதில் 2 பர்சன் நம்ம ஜங்குக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்களா, அவங்க கூடலாம் சேர்ந்து செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான். இதை நம்ம பார்த்துட்டு இவன் என்ன யாரு கூட விட்டாலும் எங்கே போனாலும் ஜாலியாக இருக்கான், ஒரு வேளை இதனால தான் ஜங்குக்கு எனக்கு பிடிக்குதோ. இல்லை எனக்கு ஜங்குக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு மாதிரி பேசிகிட்டே இருக்கானா வி. அந்த டைமில் ஜங்குக்கோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் வரான்.
ஏய் என்ன யோசிச்சுட்ருக்க அப்படின்னு கேட்குறானா. ஒன்றும் இல்லை, அவனை பாரேன், எல்லா இடத்துலையும் விட்டாலும் ஹாப்பியாக இருக்கான். அவனை எவ்வளோ பேர் ஹர்ட் பண்ணுறாங்க, ஆனால் அதெல்லாம் அவன் கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்றான். ஏன் அவன் மற்றவங்க ஹர்ட் பண்ணும்போது எனக்கு ஹர்ட் ஆகுது ஏன் அப்படின்னு கேட்குறானா. நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் பார்த்துட்டு டேய் வி என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறான். என்ன நடக்குதா? இல்ல, அவன் என்னோட குரூப் மெம்பர். அதனால தான் நான் அதெல்லாம் வாட்ச் பண்றேன் அப்படின்றானா. குரூப் மெம்பர்ன்னு வாட்ச் பண்றியா? இல்ல மத்தபடிலாம் எதுவும் இல்ல. நான் தான் சொல்றேன்ல, அவன் நம்ம குரூப் மெம்பர். அதனால மட்டும் தான் அப்படின்றானா. ஸோ நம்ம வி பக்கத்துல ஒரு பையன் இருப்பான்ல, அதான் வியோட இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவன் வந்து ஜங்கு கிட்ட போய் பேசிட்டு இருக்கானா. இத பார்த்து வியோட மூஞ்சி மாறுது. இத வியோட பெஸ்ட் ஃப்ரெண்டுமே நோட் பண்றான். "வி எனக்கு தெரியல. நீ பண்றதெல்லாம் பார்க்க ஜங்குக்க லவ் பண்ணுற மாதிரியே இருக்கு" அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. என்ன சொல்கிற? யோசிச்சு பாரேன், நம்ம கிளாஸில் அத்தனை பேர் உன்னை லவ் பண்ணுறாங்க. பொண்ணுங்களையுமே எடுத்துக்கோ, பசங்களையுமே எடுத்துக்கோ. ஆனால் நீ ஒருத்தர்கிட்ட கூட இவ்வளோ ஜாலியாக பேசி பார்த்ததில்ல. ஏன் மற்றவங்க ஸ்நாக்ஸை கூட நீ எடுத்து சாப்பிட்டு பார்த்ததில்ல. ஆனால் ஜங்கு கிட்ட மட்டும் நீ வித்தியாசமாக இருக்க பார்த்தியா அப்படின்னு கேட்குறானா. என்ன வித்தியாசத்தை நீ கண்டுபிடிச்ச? இல்லை, அவன்கிட்ட போய் பேசுகிற நீயா? நீ யோசிச்சு பாரேன், நான் வந்து வேறு குரூப்புக்கு போயிட்டா என்னை நீ விட்டுருப்பல்ல, என் குரூப் தான் வரணும்னு சொல்லி சண்டை போட்டிருக்க மாட்டேல்ல. ஆனால் ஏன் ஜங்குக்கு வேறு குரூப் போகும்போது மிஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். சேம் ஜங்குக்கு வேறு பிளேஸ்க்கு மாறும்போது ஏன் மிஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அதை விடு, ஏன் ஜங்குக்கோட ஸ்நாக்ஸை நீ ஏன் எடுத்து சாப்பிட்ணும்? உன்கிட்ட காசு இல்லையா? இல்லை உனக்கு வாங்கி கொடுக்கவும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? ஏன் ஜங்கு கிட்ட மட்டும் போய் அதை பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறானா. அது ஜங்குக்க நான் ஃப்ரெண்டா நினைக்கணும்னு நினைக்கிறேன். உன் மனசை தொட்டு சொல்லு, ஃப்ரெண்டா மட்டும் நினைக்கணும்னு நினைக்கிறியா? இல்லை, ஓப்பனா சொல்கிறேன், எனக்கு என்னன்னு தெரில, அவன் மேலே ஏதோ வித்தியாசமான ஃபீலிங்காக இருக்குது. அது ஃப்ரெண்டாக மட்டும் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா லவ் அது எனக்கு வேணாம் அப்படின்றானா. சரி, அப்போ நீ அதை உன் மனசுக்குள்ளே வச்சுக்கோ, அவன்கிட்ட சொல்லாத. ஆனால் அவன் மற்றவங்க கூட பழகுறது எனக்கு கஷ்டமாக இருக்கே. சேம், நீ லவ் வேணான்ற, மற்றவங்ககிட்ட அவனை பேச வேணான்னு சொல்கிற. அவன் மற்றவங்ககிட்ட பேசாமல் உன்னைய மட்டும் நினச்சிட்டு இருந்தா, அவனுக்கு மேலே லவ் வந்தா, நீ அவனை வேணான்னு சொல்லிட்டா அவனோட லைஃப் அப்படின்ற மாதிரி கேட்குறானா. அதுவும் உண்மைதான், நான் அவன்கிட்ட என் லவ்வை சொல்ல போகிறதில்ல. இந்த ஸ்கூல் முடிஞ்சு நான் எங்கே போனாலும் சரி, ஆனால் எனக்கு அவனை பிடிக்கும். ஆனால் அவன்கிட்ட நான் என் லவ்வை சொல்லவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி விவோ முடிவில் இருக்கான். அண்ட் தென் இவங்க ஸ்கூலுமே முடியுது, எக்ஸாம்ஸும் முடிச்சுட்டு எல்லாம் வேறு வேறு ஸ்கூல் போயிடுறாங்க. ஜங்குக்குமே அப்படியே நார்மலாகிடுறான். அந்த ஜங்குக்குள்ள அவன் வீட்டை விட்டு வெளியே வந்து நின்று சும்மா வேடிக்கை பார்த்துட்ருக்கான். அந்த டைமில் வி கிராஸ் பண்ணி போகிறான். வியை பார்த்ததுமே இவனுக்கு பழைய மெமரிஸ்லாம் வருது. இந்த வி இவன்கிட்ட நடந்துக்கிட்டதெல்லாம். ஜங்குக்கு அவனை அறியாமலே வி மேலே இப்போ தான் ஏதோ ஃபீலிங் ஸ்டார்ட் ஆகுது. தென் தூங்கிட்டு இருக்கானா, கனவுல வரான் வி. எனக்கு என்ன நடக்குது? நான் இல்லை, நான் ஏன் அப்படி நடந்துக்கிறேன் வித்தியாசமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை இது சும்மா ஏதோ அவன் நம்ம கூட ஹாப்பியாக இருந்தான்ல, அந்த மெமரிஸ்னால மட்டும் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாகிடுறான். இப்படியே யுனிவர்சிட்டிலாம் போகிறான். திடீர்னு மறுபடியும் மறுபடியும் வி ட்ரீமில் வந்துட்டே இருக்கான். ஆனால் இவ்வளோ வருஷம் ஆகியும் நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, வியை ஒரு டைம் கூட பார்த்ததில்ல. இதுக்கப்புறம் வியுமே சேம் பார்த்ததில்ல. அண்ட் தென் நம்ம வியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனோட சிஸ்டர் ஒரு பொண்ணு. அவன் ஜேகே வீட்டை கிராஸ் பண்ணி போகும்போது ஜேகேவை பார்க்குறா. அண்ணா எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாளா. நல்லா இருக்கேன், உன் பிரதர் எப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி ஜங்கு கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு, என் அண்ணன் நல்லா தான் இருக்கான், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சரி, எனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுச்சு, பாய் அப்படின்னு சொல்லிட்டு போதா. அவ்வளோதான், ஜேகேக்கு வி கூட இருந்தது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தது, எல்லா மெமரிஸுமே வருது. ஆனால் ஜேகேக்குள்ளே ஒரு மாதிரி தோணிகிட்டே இருக்குது. ஒரு வேளை நம்ம அவனை லவ் பண்ணுறோமா, இல்லை சும்மா அவன் ட்ரீமில் வரானா? லவ்னா நமக்கே தோணும்ல. ஆனால் இவ்வளோ வருஷம் ஆச்சு நான் அவனை பார்த்து, அவனுமே நான் மறந்துருப்பான். இப்படி ஒரு ஆளாக நான் இருக்கேன்னு கூட அவனுக்கு தெரியாதுல்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அண்ட் தென் இப்படியே கொஞ்சம் இயர்ஸ் போகுது. நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, அவன் கசின் வீட்டுக்கு போகிறான். அந்த டைமில் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். திடீர்னு வீ கனவுல வரான். அது எப்படின்னா, இவங்க ஸ்கூல் டேஸில் பண்ண ஒட்டுமொத்த மெமரிஸுமா வரான். அவ்வளோதான், ஜேகே இதுக்கப்புறம் எங்கே தூங்குவான்? அவனுக்கு ஒரு மாதிரி மனசில் ஓடிட்டே இருக்கு. ஏன் அவன் ட்ரீமில் வரணும்? இவ்வளோ இயராக வராதவன் ஏன் இப்போ வரணும்? நமக்கு தான் அவன் மேலே ஃபீலிங்ஸே இல்லையே. அவன் ஜஸ்ட் நம்ம கூட வந்துட்டு போகிற ஒரு பர்சனாக தானே இருந்தான். நம்ம லைஃப்பில் அவன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டும் கிடையாது. ஏன் எனக்கு வருது, ஏன் எனக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். காய்ஸ், ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லவா?
இது என் ரியல் லைஃப்பில் நடந்த ஸ்டோரி. நான் ஸ்கூல் டைம் படிக்கும்போது எங்கள் கிளாஸில் ஒரு பர்சன் இருப்பாங்க. அவன் கிளாஸ் பீப்புள் லீடர், ஓகேவா. நான் அந்த மாதிரி தான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். கிட்டத்தட்ட நான் ஜங்குக் கேரக்டர் ஜங்குக்கே தான். இதில் ஜங்குக் எப்படியோ அதே மாதிரி தான் நானும் இருந்தேன். நானும் ஸ்கூல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போன ஸ்டூடெண்ட் தான். சேம் அந்த வியோட கேரக்டரில் இருந்த ஒரு பையன் இருக்கான் இல்லையா, அவன் அப்படியே வி கேரக்டர். இப்படி தான் என்கிட்டயும் நடந்துப்பான். எனக்கு ஏன் தெரில, சரி நம்மளோட ஸ்டோரியவே எடுத்து போடுவோமே அப்படின்றனால தான் எடுத்து போட்டேன். ஏன்னா இப்போ நான் என் கசின் வீட்டில் இருக்கேன்னா, எனக்கு அந்த பையன் ரொம்ப நாள் கழித்து என் ட்ரீமில் வந்தான். உங்ககிட்ட ஒரு கொஸ்டின், நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்த அந்த பர்சன் இப்போ ஏன் என் ட்ரீமில் வரும்? ஒரு வேளை நான் அவனை நினச்சிட்டு படுத்தினாலையா? இல்லையே, கண்டிப்பாக நான் அவனை நினைக்கவே கிடையாது. காய்ஸ், இப்போ நான் சொன்னது ஃபுல்லாக என் ரியல் லைஃப் ஸ்டோரி, என் ரியல் லைஃப்பில் நடந்தது. அப்புறம் சொல்லப்போனால் அந்த பர்சன் என்கிட்ட லவ் சொன்னது கிடையாது. ஆனால் லவ் மாதிரி தான் நிறைய விஷயத்தில் நடந்துட்டுருப்பாங்க. எனக்கு அப்போல்லாம் சுத்தமாக தோணவே கிடையாது. இப்போல்லாம் திடீர்னு அவங்க ஞாபகத்துக்கு வராங்க. இதுக்கு என்ன ரீசன்னு சொல்லுங்கள். என்னடா இன்கம்ப்ளீட்டாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் என் லைஃப்பில் நடந்தது அவ்வளோதான். அந்த பையனை இதுக்கப்புறம் நான் பார்த்ததே இல்லை. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மீஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.